வணக்கம். யாவர்க்கும் உரைப்போமில் நாம 63 நாயன்மார் வரிசையில் இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற நாயன்மார் மூர்த்தி நாயனார். இந்த மூர்த்தி நாயனார் தமிழ் வளர்த்த பாண்டிய நாடான மதுரை மாநகரில் வைசியர் குலத்தில் அவதரித்தவர். இவர் எல்லா பற்றையும் துறந்து சிவனோட திருவடி மட்டும்தான் நமக்கு எல்லாமேன்றதுல முழு பற்றோடு இருந்தார். இந்த மதுரையில் வீற்றிருக்கின்ற சொக்கன் மேல் பெரும் பக்தி கொண்டிருந்தார். இவர் மிகப்பெரிய வணிகராக இருந்தார், செல்வ செழிப்போடு இருந்தார். இருந்த போதிலும் அவர் தினந்தோறும் என்ன தெரியுமா பண்ணார்? சொக்கனுக்காக சந்தன காப்பு சாமிக்கு இடணுமேன்றதுக்காக தினந்தோறும் சந்தனத்தை அரைத்து கொடுக்கும் திருப்பணியை தமது முழு முதற் கடமையாக கொண்டிருந்தார். எந்த வேலை எப்படி இருந்தாலும் அன்னைக்கு கோவிலுக்கு போய் சொக்கநாதருக்கு தன் கைகளால் சந்தனத்தை அரைச்சி சுவாமிக்கு சந்தன காப்பு கொடுக்கறது தான் அவருக்கு முதல் வேலை. இப்படி நாள் கடந்து போயிட்டு இருக்கு. இவரோட கடமையும் சிவத்தொண்டும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அப்போது ஒரு சமயம் கன்னட தேசத்துலேருந்து ஒரு மன்னன் வரான், மதுரையை நோக்கி படையெடுத்து வந்தவன் ஜெயிச்சிட்டான், பாண்டியர்களை வீழ்த்தி விட்டான். உடனே மதுரை மாநகரை கைப்பற்றி ஆளத் தொடங்கினான். அந்த மன்னன் சமண சமயத்தை சார்ந்தவன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, சமண சமயத்தை சார்ந்த மன்னன் என்ன பண்ணுவான்? தான் ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்க அத்தனை மக்களையும் சைவ சமயத்திலேருந்து சமண சமயத்துக்கு மாறுங்கன்னு சொல்ல ஆரம்பித்தான். மாறாதவங்களை எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். இதே மாதிரி எல்லாரையும் சைவ சமயத்திலேருந்து சமண சமயத்துக்கு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி துன்பப்படுத்தி மாற்ற வச்சான். இப்படி இருக்கிறச்சே இந்த மூர்த்தி நாயனார் மட்டும் நான் சைவ சமயத்தை விட்டு மாறவே மாட்டேன் அப்படின்னு தீர்க்கமாக இருந்து தினமும் சுவாமிக்கு சந்தனத்தை வாங்கி அரைச்சி கொடுக்கறதுல கடமையாக செஞ்சுட்டு இருந்தார். இதை பார்த்துட்டே இருந்தான் இந்த மன்னன். இவர் என்னடா இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் சைவ சமயத்தை விட்டு வரமாட்டேங்கிறாரு, இந்த சந்தன கட்டையெல்லாம் இருக்கிறதால தானே நீ சுவாமிக்கு அரைச்சி கொடுக்குற, இந்த சந்தனத்தை நீ நாளையிலேருந்து எப்படி அரைக்கிற பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுறான். இவர் அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கல. எதுவாக இருந்தாலும் என் சிவன் என்னை காப்பாற்றுவான்னு சொக்கநாதருக்கு மனம் தளராமல் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. நாள் போயிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு? சந்தனக்கட்டையை வாங்கிறதுக்காக கடைக்கு போகிறாரு. போனால் எந்த இடத்துலையும் சந்தனக்கட்டை கிடைக்கல. ஏன்னா இவருக்கு ஒரு சந்தனக்கட்டை கூட விற்கக்கூடாதுன்னு அந்த மன்னன் என்ன பண்ணிட்டான்? எல்லா வியாபாரிட்டையும் ஆர்டர் போட்டுட்டான். அதனால் யாருமே இவருக்கு சந்தனக்கட்டையை கொடுக்கவே இல்லை. சந்தனக்கட்டை இல்லாமல் சுவாமிக்கு எப்படி சந்தனம் கொடுக்கறதுன்னு தெரியாமல் வருத்தத்தோட இவர் கவலையோட கோவில்லேருந்து போய் நுழைஞ்சு கஷ்டப்பட்டுன்னு இருக்கார். சிவனை பார்த்து, இறைவா உனக்கு செய்கிற இந்த திருப்பணியில் சந்தனக்கட்டையே இல்லையே, நான் எப்படி உங்களுக்கு அரைச்சி சந்தன காப்புக்கு சந்தனத்தை தருவேன்னு அப்படியே சுவாமியை பார்த்து அழுதுன்னு இருக்கார். இந்த மூர்த்தி நாயனார் சொக்கநாதன் முன்னாடி நின்று அழறாரு. இறைவா, உங்களுக்கு நான் சந்தனம் அரைச்சி கொடுக்குற திருத்தொண்டை செய்யக்கூடாதுன்ற கெட்ட எண்ணத்தில் இந்த மன்னன் எனக்கு சந்தனக்கட்டை கிடைக்க விடாமல் பண்ணிட்டானே, நான் எப்படி என்னோட சிவத்தொண்டை நிறுத்துவேன்? அவன் கெட்ட எண்ணத்தில் நான் சமண சமயத்துக்கு மாறலன்னு இப்படிலாம் சூழ்ச்சி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அழறாரு. அப்போ அவருக்கு என்ன தோணித்தோ தெரில, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு விறுவிறுன்னு அந்த சந்தனம் அரைக்கிற கல்லுக்கிட்ட வராரு. வேகமாக பார்க்குறாரு. சந்தன கல் இருக்கு, சந்தன கட்டை தானே இல்லை, என் இரு கரங்களுமே சந்தன கட்டையா ஆகட்டும், இந்த சந்தன கட்டையை அரைக்கிற இந்த இரு கரங்களே இன்னைக்கு சுவாமிக்கு சந்தன கட்டையா மாறட்டும்னு சொல்லி தன்னுடைய 2 கரங்களையும் அந்த சந்தன உரசர கல்லில் போட்டு இழைக்கிறாரு. இதனால என்ன ஆகுறது? அவர் கையிலேருந்து சதை எலும்பெல்லாம் நொறுங்கி ரத்தமாக கொட்டுது. அந்த வலியை கூட அவர் பொருட்படுத்தாம 5 எழுத்து திருமந்திரத்தை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொன்னபடியே தன்னுடைய கைகளை இழைச்சுட்டே இருக்காரு. பக்தனுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு பகவான் சும்மாவா இருப்பார்? உடனே என்ன பண்றார் சொக்கநாதர்? மூர்த்தியாரே, நிறுத்துங்கள், உங்களோட இவ்வளவு துன்பத்திலேயா நான் சந்தோஷம் அடைவேன்? என் பக்தன் யாரும் எப்போதும் துன்பப்பட்டு என்ன ஆனந்தப்படக்கூடாது, அவங்க ஆனந்தத்தோட என்ன மகிழ்ச்சி படுத்தணும், அதுதான் எனக்கு பேரானந்தம், இதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அவரோட கைகளை என்ன பண்றாரு? முந்தி இருந்தது போலவே பழைய நிலைக்கு நல்லபடியா மாத்தி விட்டுறார் எம்பெருமான். உடனே சந்தோஷம் அடைகிறாரு இந்த மூர்த்தி நாயனார். அப்போ இறைவனை கண் குளிர தரிசிச்சு வணங்குறார். வணங்கிட்டு, இறைவா, நான் என்ன பாக்கியம் செய்தேனோ தங்களை காண்பதற்குன்னு சொல்றாரு. இரு நீ என்னை பார்க்கறதோட மட்டும் இல்லை, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த நாட்டை யார் கைப்பற்றி இருக்கிறானோ அவன்கிட்ட இருந்து நாளைக்கு இந்த நாடு உன் கைக்கு மாறும். உடனே நீ என்ன பண்ணணும்? இந்த நாட்டை பொறுப்பா எடுத்துட்டு நல்லாட்சி புரிந்து இறுதியில என்னோட திருவடிக்கு சேரு, இதுதான் என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார்.
மூர்த்தி நாயனாரும் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, இறைவனின் திருவுளம் அதுவானா நிச்சயமாக நான் அதை செவ்வேனே சிறப்பாக செய்து முடிக்கிறேன்னு சொல்லி சொக்கநாதரை பார்த்து தன்னுடைய மன விருப்பத்தையும் நன்றியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறார். இப்போ என்ன ஆகுது, மறுநாள் காலையில் பார்த்தா மன்னன் ராத்திரியே மரணம் எய்திட்டான் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க தகவல் பரப்பி எல்லாரும் அரண்மனைக்கு போகிறாங்க. போனால் மன்னன் இறந்து விடுகிறான் முன்தினம் இரவே. இப்போ நாட்டுக்கு ஒரு மன்னன் தேவை. அப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு தான் நம்ம எலெக்ஷன் ஓட்டெல்லாம் போடுறோம், அப்போ அப்படிலாம் கிடையாது. யானை கிட்ட மாலையை கொடுப்பாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ யானை யார் கழுத்தில் போய் மாலை இடுதோ அவங்க தான் ராஜான்னு முடிசூட்டுவாங்க. அதே பாணியில் தான் அப்போ இந்த ஊர்ல எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மூர்த்தி நாயனாரும் இருக்கார். வாரிசு இல்லாத மன்னன் இறந்து போகவே அடுத்தது யாரை நாம மன்னரா தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கால முறைப்படி பட்டத்து யானையோட கண்களை கட்டி அது கையில துதிக்கையில மாலையை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. நம்ம மூர்த்தி நாயனாரும் என்ன பண்றாரு, மதுரை கோவில்ல சொக்கநாதனை தரிசிச்சுட்டு வராரு சந்தோஷமா. வெளியில வரும்போது இந்த கண்கள் கட்டப்பட்டிருக்க யானை என்ன பண்ணுது, நேரா இந்த மூர்த்தி நாயனார் கழுத்துல போய் இந்த மாலையை அணிவிச்சிடுது. இதை பார்த்த மக்கள் அமைச்சர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இந்த மூர்த்தி நாயனாரை மேளதாளத்தோட அரண்மனைக்கு கூட்டின்னு போறாங்க. கூட்டின்னு போயிட்டு பட்டாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அரச பதவி கொடுக்கணும்ல, அதுக்காக எல்லா வேலையும் செய்ய தொடங்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் பேசி முடிவுக்கு வந்துடுறாங்க. நாள் குறிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் அந்த அரண்மனைக்கு கூடுறாங்க இந்த பட்டாபிஷேகத்தை பதவி ஏற்பு விழாவை பார்க்கறதுக்காக சந்தோஷமா. அப்போ என்ன பண்ணுறாங்க, மன்னருக்கு பட்டாபிஷேகம்னா என்ன பண்ணோம், நிறைய பட்டாடைகள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், நவரத்னங்கள் பதித்த அணிகலன்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. பெரிய பெரிய கிரீடம் எடுத்துன்னு வராங்க. இதெல்லாம் பட்டாபிஷேகத்தன்னைக்கு இவரை போட்டுக்க சொல்லி சொல்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாரும் சந்தோஷத்தோட. அப்போது இந்த மூர்த்தி நாயனார் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என்னுடைய திருமுடி விபூதி தான் எனக்கு சந்தனம், எனக்கு அணிகலனே இந்த ருத்ராட்சம்தான், இதையெல்லாம் போட்டுட்டு தான் நான் இந்த மதுரையை ஆளப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆட்சியில் எல்லாரும் சைவ சமயத்துக்கு மாறிடணும். யார் யாரெல்லாம் சமண சமயத்துக்கு மாறினீங்களோ எல்லாரும் சைவ சமயத்துக்கு மாறணும். என்னைக்கும் அறவழியில் நான் சைவ நெறி தழைத்தோங்க ஆட்சி புரிவேன். இது என் எம்பிரான் மேலே ஆணை அப்படின்னு சொல்லி சுவாமியை சாட்சியாக வச்சு பதவி ஏற்றுக்கிறாரு. இதே மாதிரி சிம்பிளாக தான் உடை உடுத்திண்டு அணிகலன் இல்லாமல் ருத்ராட்சத்தோட திருநீரிட்டுண்டு சீரும் சிறப்புமாக இந்த மதுரை மாநகர பாண்டிய நாட்டை அற்புதமாக ஆளுகிறார் இந்த மூர்த்தி நாயனார். நிறைய சிவாலயங்களுக்கு திருப்பணிகள்லாம் செய்கிறாரு. சிவனுக்கு நிறைய பூஜைகள்லாம் எடுக்கிறாரு. அவரோட ஆட்சி காலத்தில் இந்த மதுரை மாநகரே அப்படியே மிகவும் சந்தோஷமாக ஆறாவாரத்தோட மக்கள் வசிச்சுன்னு வராங்க. இறுதியில் இந்த மூர்த்தி நாயனார் சிவபெருமானின் திருவடிகளை சேர்ந்து விடுகிறார். இதுதான் மூர்த்தி நாயனாரின் திருக்கதை. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.